அன்புறவுகளுக்கு வணக்கம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தேர்வுக்காக சிவிலில் எப்படி நம்ம தயாராகணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுப்பதற்காக ஜோஷ் ஐஏஎஸ் அகாடமி சார்ந்த அருள் அவர்கள்கிட்ட வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஇ தேர்வுக்கு எப்படி தயாராகணும், எப்படி படிக்கணும் அப்படின்றதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அந்த எக்ஸாம் பற்றி சொல்லுங்கள். அதுக்கு என்ன பேட்டர்ன், அதுக்கு என்ன சிலபஸ், அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மே 20th ஆனுவல் பிளானரில் அவங்க என்ன பண்ணாங்க, நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அந்த கன்ஃபியூஷன்ஸ்லேயே பலர் எக்ஸாம்ஸ் கண்டினியூ பண்ணாமல் வந்திருப்பீங்க. ஓகேவா? அதை ஓவர் கம் பண்ணுறது மே 20th காலையில் 10 o'clock ஷார்ப்பாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி ஃபஸ்ட்டு எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன். எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னாலும் எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரியணும். கரெக்டாக எக்ஸாம் பேட்டர்ன் நமக்கு தெரிஞ்சாதான் அந்த எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்ம நார்மலாக ஏஇ எக்ஸாம் பொறுத்தளவு 2 பேப்பர் தான். ஃபர்ஸ்ட் பேப்பர் என்ன அப்படின்னா நமக்கு ஜிஎஸ் பேப்பர், ஜிஎஸ் தமிழ் 200 மார்க்ஸ். 2 பேப்பருமே உங்களுக்கு 200 மார்க்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பேப்பரை பொறுத்தளவு உங்களுக்கு தமிழ் 3 பார்ட்டாக இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி. பார்ட் ஏல என்ன அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் தமிழ். அந்த 100 கொஸ்டின்ஸ் தமிழில் 40 கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் எலிஜிபிள் பேப்பர் தான். இது உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவில் வராது. இதில் 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் மினிமம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஓவரால் பேப்பரே வேலிட் பண்ணுவாங்க. மற்றதில் நீங்கள் இதில் 39 மார்க்ஸ் 39 கொஸ்டின்ஸ் நீங்கள் போட்டிருந்தாலும் மற்றதில் ஃபுல் மார்க் எடுத்தாலுமே வேலிட் பண்ண மாட்டாங்க. இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர். இதில் கம்பல்சரி என்ன பண்ணணும், மினிமம் 40 மார்க்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, வேலிட் பண்ணுவாங்க. பார்ட் பி, பார்ட் சி ரெண்டுமே நமக்கு ஸ்கோரிங் ஏரியா. பார்ட் பியில் என்ன அப்படின்னா டோட்டல் 75 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த 75 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜிஎஸ் போர்ஷன். இதில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸு ஃபுல்லாகவே, ஜென்ரல் சயின்ஸ் ஃபுல்லாகவே, கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகும். அதுக்கப்புறம் பார்ட் சி அப்படிங்கிறது நமக்கு ஆப்டிடியூட் ரீசனிங். இது 25 கொஸ்டின்ஸ் ஓவராலாக. இது 100 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கோரிங் ஏரியா. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாம் தான் இருக்கும். அதே மெயின் பேப்பர் செகண்ட் டு டெக்னிக்கல் எக்ஸாம். நம்ம 4 வருஷம் நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன படித்தோமோ அந்த படித்த விஷயங்களை அதை 10 யூனிட்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, 200 கொஸ்டின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. அந்த 10 யூனிட்ஸ் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற நம்ம சிலபஸில் இருக்கும். ஓகே, அந்த 200 கொஸ்டின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். நமக்கு ஏதாவது நம்ம ஓஎம்ஆரில் ஒன்று ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷேட் பண்ண விஷயத்தை மறுபடியும் நம்ம ரீகரெக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ஒரு ஓவரால் கம்ப்யூட்டர் எக்ஸாம் அப்படிங்கும்போது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், ஒன்று செக் பண்ணும் போது மறுபடியும் ஆன்சர்ஸ் தப்பாக இருக்குது, ஏதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகுது, இல்லை ராங்காக இருக்கிற ஃபீல் ஆகுதுன்னா மறுபடியும் ரீசெக் பண்ணி என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அது 200 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக இருக்கும். இதில் நம்ம ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னா நமக்கு 2 தான். ஃபர்ஸ்ட் பேப்பரில் நமக்கு செகண்ட் பார்ட் பியும் பார்ட் சியும், செகண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமில் 200 கொஸ்டின். மொத்தம் 300 கொஸ்டின்ஸ் 450 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின்ஸ் 1.5 மார்க்ஸ், மொத்தம் 450 மார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஸ்கோரிங் ஏரியா. ஓகே, உங்களுக்கு கிளியராக இருந்துக்கும் நம்புறேன். ஓகே, அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். சிலபஸ் பற்றி சொல்லுங்கள். டெக்னிக்கல் பேப்பரில் 10 யூனிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த சிலபஸ் பற்றி சொல்லுங்கள். சிலபஸ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். நம்ம 4 வருஷம் இன்ஜினியரிங் என்ன படித்தோமோ அந்த விஷயத்தை மட்டும்தான் நம்ம ரீகலெக்ட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் நான் 10 யூனிட்டுமே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு யூனிட் 1 அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக நம்ம இன்ஜினியரிங்கில் படித்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெட்டீரியல் ப்ராக்டிஸ். இதை நமக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரெண்டாவது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டான சர்வே இன்ஜினியரிங் சர்வே 15 கொஸ்டின்ஸ். சர்வே என்னது, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயங்கள் தான். அது ரொம்ப மேஜராக இருக்காது. 15 கொஸ்டின்ஸ். அது தேர்ட் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். இதில் உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸும். ஃபோர்த் ஸ்ட்ரக்சரல் அனலைசிஸ். அது பேஸ்டாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் முடிக்கிறாங்க, அது ரிலேட்டடாக ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி அனலைசிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல நம்ம யூனிட்டில் படிச்சிருப்போம். அதுல 20 கொஸ்டின். ஈச் சப்ஜெக்ட் 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் என்ன அப்படின்னா ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஃபவுண்டேஷன் ரெண்டையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சிக்ஸ்த்து என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங், சீவேஜ், வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து 7th டிசைன் ஆஃப் ஆர்சிசி, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ப்ரீகாஸ்ட். இது எல்லாமே சேர்த்து ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட் அப்படின்னா யூனிட் 7 சொல்லலாம். யூனிட் 7 30 கொஸ்டின்ஸ் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து யூனிட் 8 அப்படிங்கிறது ஹைட்ராலிக் அண்ட் ஹைட்ராலஜி ரெண்டுமே எல்லாம் சேர்த்து நமக்கு 20 கொஸ்டின்ஸ். லாஸ்ட் 9 and 10 அப்படின்னா 9 உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஓவரால் எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் உங்களுக்கு ரோட்வே, ரயில்வே, ஹைவே, வாட்டர்வே இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸும். ஃபைனல் யூனிட் என்ன அப்படின்னா எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங். இதுல உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க. ஓவரால் எந்த சப்ஜெக்ட்ஸா எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், அந்த மார்க்ஸ்க்கான சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸும் அவங்க யூனிட் வைஸாக இந்த யூனிட்ல இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, அந்த யூனிட்ல என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம டிஎன்பிசி போல தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயே வந்து அதை செக்ரிகேட் பண்ணி நமக்கான கோட் என்ன, அதுக்கான யூனிட்ஸ் என்ன அப்படிங்கிறது பிடிஎஃப் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ 2 விஷயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், சிலபஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 3வதாக இதை எங்கேருந்து படிப்பது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். மெட்டீரியல்ஸ், சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இதை படிப்பதற்கான சோர்ஸ் என்ன இருக்குது, எங்கெங்கெல்லாம் இருக்குது? ஓகே, குட் கொஸ்டின். ஃபஸ்ட்டு என்ன ஆரம்பிச்சுன்னா, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டது ஒரு எக்ஸாம் பார்த்தா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னது, அதை சிலபஸ் பார்த்தாச்சு. தேர்ட் வந்து என்ன ஆரம்பிச்சுன்னா, நமக்கு கம்பல்சரி எல்லாரும் மெட்டீரியல். நம்ம நார்மலாக காம்படி எக்ஸாம் படிக்க போகிறோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், என்ன தப்பு பண்ணுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம், இல்லாட்ட மெட்டீரியல் சோர்ஸ் எங்கெல்லாம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்டியூட் போய் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எல்லா மெட்டீரியலும் வாங்கி எல்லாம் பண்டல் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். அந்த மெட்டீரியலை லாஸ்ட் வீக் நம்ம ரிவைஸ் பண்ணுவோமா, அந்த மெட்டீரியல் எடுத்து பார்ப்போம் அப்படின்னா வாங்கின புதுசில் ஒரு 2 days 3 days மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 1 week அதை ஃபுல்லாக அது நம்ம கோத்ரூ பண்ணுவோம். கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கடுத்து அந்த மெட்டீரியல் எங்கே இருக்குன்னு தெரியாது, மேலே மெட்டீரியல் என்ன பண்ணுவோம், ஃபுல்லாகவே கலெக்ட் பண்ணிட்டே தான் போவோம். கரெக்டாக? இந்த தப்பை எல்லாருமே பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா யூனிட் கொடுத்துட்டாங்க, அந்த யூனிட்கான சிலபஸ் கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸ்க்கான நம்ம 4 வருஷம் படித்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம மறுபடியும் ரிவைஸ் பண்ண போகிறோம். வேறு எதுவும் நம்ம புதுசாகவோ நான் படிக்காத விஷயத்தை நமக்கு எதுவுமே கொடுக்கல. கரெக்டாக? அப்போ 4 வருஷம் படித்தது நமக்கு எல்லாருக்கும் மெட்டீரியல் சோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து எடுத்தோம்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அந்த ப்ராக்டிஸ் எடுத்தோம்னா பிசி புன்மியா இது எல்லாத்தையுமே தெரியும். இந்த புக் வந்து எல்லாத்தையுமே அவைலபிள் இருக்கும். அப்படி இல்லைனா கூட நமக்கு ஃப்ரீ சோர்ஸ் பிடிஎஃப் அவைலபிள் கிடைக்கும். அடுத்து எஸ்ஓஎம் எடுத்தோம்னா ஆர்கே பன்சால், ஆர்கே ராஜ்புட், இது வந்து உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஜியோடெக்னிக்கல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபவுண்டேஷன் எடுத்தோம்னா அரோரா புக் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸ் வந்து நம்ம எடுத்து அதை ரெஃபர் பண்ணி அதை நம்ம ஓன் ஹேண்ட் ரிட்டனாக மாற்றி வச்சிட்டோம்னா அதான் ஃபைனல் காப்பி. மெட்டீரியல் சோர்ஸ் அப்படிங்கிறது உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டன் மட்டும்தான் தவிர மற்ற எல்லாமே கலெக்ட் பண்ணி செஞ்சு வைக்கலாம், வச்சாலும் அது மறுபடியும் உங்கள் ஹேண்ட் ரிட்டனாக மாற்றுவீங்க. அது எது வரும் வராதுன்னு நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை அவங்க ரிவைஸ் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணிட்டு அது உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றுங்க. மாற்றி அந்த ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குல்ல, அதான் உங்களோட ஓன் மெட்டீரியல். இது இல்லாமல் நிறையா மெட்டீரியல் சோர்சஸ் இருக்குது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸே வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. அதுவுமே நம்ம குரூப்லலாம் அவைலபிள் இருக்குது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாவே கிடைக்கும். ஓகே, இப்போ 10 யூனிட் சொன்னீங்க இல்லையா? ஒரு ஆஸ்பெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஆஸ்பெண்ட்ஸ் இந்த யூனிட்ஸ்லாம் கண்டிப்பாக படிக்காமல் விட்டுறவே கூடாது அப்படின்னா என்னென்ன யூனிட்ஸ்லாம் சொல்லுவீங்க முக்கியமானது அப்படின்னா? மோஸ்ட்லி வந்து 10 யூனிட்ஸுமே உங்களுக்கு ஈஸியான யூனிட்டாக தான் இருக்கும். அது இது ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதுன்னு பார்த்தா மார்க் பேஸ்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 யூனிட் ஓவரால் நமக்கு எவ்வளோ கொஸ்டின் சொன்னேன், 200 கொஸ்டின் சொன்னேன். அந்த 200 கொஸ்டின்ஸில் யூனிட் 5ம் யூனிட் 7, யூனிட் 5 வந்து 25 கொஸ்டின்ஸ், யூனிட் 7 வந்து உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ். இந்த 2 யூனிட் நீங்கள் கவர் பண்ணால் மட்டுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கவர் ஆகுது, 30 + 25 55 கொஸ்டின் கவர் ஆகுது. ஓவரால் உங்களுக்கு எவ்வளோ 200 கொஸ்டின்ஸ். அப்போ 4ல் ஒரு பங்கு 25% இந்த 2 யூனிட்ல உங்களுக்கு கவர் ஆயிடுதா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி படிக்கிறோம், அப்போ 2 யூனிட் கவர் பண்ணிட்டோம், இதில் நமக்கு என்னது மோஸ்ட்லி வந்து 55 கொஸ்டின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும், அடுத்தடுத்து எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணுறது ஸ்டார்டிங் டேபிள் தான் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் டேபிளில் பண்ணுறது 2 விஷயம். ஒன்று வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் படிச்சிட்டீங்க. ஒரு மினிமம் சப்ஜெக்டாக இருந்தால் சர்வே இருந்தால் கூட அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். வெயிட்டேஜ் அதிகமாக இருக்க சப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து யூனிட் 5, யூனிட் 7 இந்த 2 யூனிட் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே டஃப்பான யூனிட் நினைப்பீங்க. அந்த யூனிட் 5 நம்ம ஃப்ரீ சோர்ஸாகவே நம்ம ஜோஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆப்பில் டெலிகிராம் யூடியூப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னா அது டாபிக் வைஸாக ஏர்லி மார்னிங் 4 o'clock ஃபுல் வீடியோவுமே கொடுத்துருப்போம். எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் வியூமே கொடுத்துருப்போம். அதை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2 யூனிட் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய கடலே தாண்ட மாதிரி. மற்ற யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலாக நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குற விஷயங்கள் மட்டும்தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேஜராக அந்த 2 யூனிட் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஒரு ஹோப் உங்களுக்கு நல்ல ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, எக்ஸாம் பேட்டர்ன் சொல்லிட்டீங்க, சிலபஸ் சொல்லிட்டீங்க, எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, எப்படி படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிவிடுங்க. இதுதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கேட்ட ஒரு விஷயம், எப்படி படிக்கிறது அப்படிங்கிறது தான். அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். நார்மலாக காம்படி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு எங்கேருந்து கொஸ்டின்ஸ் வரும், நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸை நம்ம படிக்கிறோம். அப்போது அதுக்கடுத்து பிஓக்கு கொஸ்டின்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா அந்த டாப்பிக்கை நல்லா தரவு பண்ணுங்கள். அந்த டாப்பிக்கை தரவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக மாற்றுங்க. உங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னாலே ஒரு 50% நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மாற்றினதுக்கப்புறம் அதை ஃபைனலாக ஸ்மார்ட் நோட்ஸாக நீங்கள் மாற்றணும். ஸ்மார்ட் நோட்ஸாக மாற்றினா மட்டும்தான் காம்படி எக்ஸாம் அதுவும் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாமில் கிளியர் பண்ணது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே படிக்கிறோம், லாஸ்ட் ஃபைனல் ரிவிஷன்ஸ் நம்மளால் முடியுமானா முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் அதை ஸ்மார்ட் நோட்ஸாக மாற்றணும். மாற்றினதுக்கப்புறம் கண்டிப்பாக பிஓக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். பிஓக்கு கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து உங்களால் ஈஸியாக வந்து அப்ரோச் பண்ண முடியும். அதனால் நீங்கள் பிஓக்கு கொஸ்டின்ஸ் பேஸ்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகே,
ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இப்போ புதுசாக படிக்க வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ரொம்ப பயத்தோடு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனை தருவீங்க? இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் முடிச்சோடனே வந்தாவது கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும் படித்ததெல்லாம். ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கழித்து வந்தாங்கன்னா சப்ஜெக்ட் பேரே கூட மறந்துருக்கும். ஸோ புதுசாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட சஜஷன்ஸ் என்னதுங்க? புதுசாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சோன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பயத்தை வந்து தூக்கி ஓரமாங்க. நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டு. அது புதுசாக ஏதோ நம்ம தெரியாத விஷயத்த நம்ம ட்ரை பண்ண போகிறது கிடையாது. அது கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 வருஷம் இன்ஜினியரிங்கில் படித்த விஷயங்களை மறுபடியும் எல்லாமே பேக் மெமரியில் இருக்க தான் செய்யும். நம்ம அந்த 4 வருஷத்தில் நம்ம ஏதோ ஒரு 50% அந்த மாதிரி கவர் பண்ணியிருந்தா கூட டெக்னிக்கல் டேர்ம் எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? அப்போ நீங்கள் சூஸ் பண்ண பார்த்து கரெக்டு. அப்போ சூஸ் பண்ண பார்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் கொஸ்டின் மார்க். கரெக்டாக? அப்போ சிலபஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பாருங்கள். சிலபஸை பார்த்துட்டு அதுக்கான மெட்டீரியல் சோர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹேண்ட் நோட்ஸாக மாற்றுங்க. அதை ஃபைனல் நோட்ஸாக மாற்றிட்டீங்க அப்படின்னா ஓவரால் கன்க்ளூஷன் நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் பயத்தை வந்து ஓரமாக வச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸை நீங்கள் அனலைசிஸ் ஃபஸ்ட்டு பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு அப்போ இதெல்லாம் சிலபஸில் இருக்குது, அப்போ நம்மளால் படிக்க முடியும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஹோப் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஹோப் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு உங்கள் ஓன் ஹேண்ட் நோட்ஸாக மாற்றுவீங்க. அதை படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஃப்ளோ சார்ட் மாற்றுவீங்க. அந்த ஃப்ளோ சார்ட் ரெண்டுமே முடிச்சாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டாபிக் ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் ஏஐக்குன்னு பார்த்தா ஒரு 90 டாபிக்ஸ் தான். 90 டேஸில் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம் ஏஐக்கு. அது தாண்டி வேறு எதுவுமே படிக்க தேவையில்ல. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சார் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டு என்னால் கிளியர் பண்ண முடியுமா? நான் வந்து 3 இயர்ஸாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன், 5 இயர்ஸாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். இவங்களாம் எங்கே லேக் ஆவாங்க அப்படின்னு சொன்னால் 3 இயர்ஸாக 5 இயர்ஸாக 10 இயர்ஸ் கூட படிக்கலாம். எங்கே லேக் ஆவாங்க அப்படின்னா படிக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிலபஸ் கொடுத்துட்டாங்க, இதான் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டாங்க, எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க முதல்ல நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த சிலபஸை எல்லாருமே படிப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 150 கொஸ்டின்ஸ் 150 வேகன்சி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து 1 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எடுக்க போகிறது ஒரு 150 வேகன்சி தான். அப்போ 1 lakh அப்புறம் 1 lakh வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுறாங்க. அப்போ 1 lakhமே படிப்பாங்களா? படித்தாலும் அவங்க எல்லாருமே கரெக்டான வேலை படிப்பாங்களா? அப்போ நம்ம கரெக்டான வேலை மற்றவங்களுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அந்த டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அந்த டாப்பிக்கை முடிச்சாச்சு, படித்து முடிச்சாச்சு, ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஒய்சிடி புக் அப்படிங்கிறது பெரிய கடல். டாபிக் வைஸாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓவரால் இந்தியாவில் என்ன எக்ஸாம் சிவில் இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்தாலும் அதை வந்து டாபிக் வைஸாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒய்சிடியோட பிடிஎஃப் கூட நம்ம ஜோஸ் ஐஎஸ் அகாடமி டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். நீங்கள் வேணால் சோர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டாபிக் முடிச்சிங்க அப்படின்னா டாப்பிக்லேருந்து என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதே கொஸ்டின்ஸை நம்ம பிஓக்கு கொஸ்டின் நம்ம டிஎன்பிசிஐக்கு எந்த மாதிரி கேட்டுருக்காங்க அந்த மாதிரி பிஓக்கு கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணணும். பிஓக்கில் சால்வ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் பிஓக்கில் பார்க்குறீங்க, 8 கொஸ்டின் நீங்கள் படித்த கொஸ்டினாக இருக்கலாம், 2 கொஸ்டின் என்ன ஆகும், டிஃப்ரெண்டான கொஸ்டினாக இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரெண்டான கொஸ்டின் வந்துருச்சு, அப்போ நமக்கு படிச்சது தப்பு அப்படின்னா யோசிக்கவே தேவை கிடையாது. அப்போ அந்த 2 கொஸ்டின் நம்ம கற்றுக்கிறோம், லேர்ன் பண்ணிக்கிறோம். அந்த 2 கொஸ்டின் லேர்ன் பண்ண பாயிண்ட்ஸை நம்ம எந்த டாப்பிக்கில் ஹேண்ட் ரிட்டன் நோட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், நம்ம நோட் பண்ணி வைக்கணும். இந்த வேலை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். இப்போ டெக்னிக்கல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சிவிலில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளமேட்டிக்கும் இருக்கும், தியரியும் இருக்கும். ரெண்டுத்தையும் நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி படிக்கிறது, அதை பற்றி சொல்லுங்கள். நார்மலாக நம்ம சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் எடுத்தாலே வந்து 2 வே தான். ஒன்று வந்து என்னது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட், இன்னொன்று வந்து தியரி. கரெக்டாக? தியரியை பொறுத்தளவு கண்ணை மூடிட்டு நீங்கள் ஒன்றுமே பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா நான் படிக்கிற ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறேன். ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் சப்ஹெட்டிங்ஸ்லாம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிக்குன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரிக்கில் என்னென்ன கான்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் அது டெஸ்டஸ் என்னென்ன அப்படிங்கிறத என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கோ அந்த சப்ஹெட்டிங்ஸ் ஃபுல்லாக எழுதுங்க. எழுதிட்டீங்க அப்படின்னாலே அந்த டாபிக்ஸை பற்றி நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிருமா. நான் ஃப்ளோ சார்ட் போட சொல்ல, ஃப்ளோ சார்ட் அப்படிங்கிற ஃபைனல் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த சப்ஹெட்டிங்ஸை எழுதணும், என்னென்ன சப்ஹெட்டிங்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டாபிக்ஸில் எந்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். கரெக்டாக? தியரி சப்ஜெக்ட்ஸை பொறுத்தளவு அப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக சப்ஹெட்டிங் எடுத்துக்கோமா, ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங் படிக்கணும். அப்போ வந்து ஒவ்வொன்றா டிக் பண்ணிட்டே வந்தால் ஒரு டாபிக் முடிச்ச மாதிரி நம்ம கன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? அது டாபிக் முடிச்சதுக்கப்புறம் அதை ஃபைனலாக வந்து மைண்ட் மேப்பாக கன்வெர்ட் பண்ணணும். ஏன் ஃபைனல் மைண்ட் மேப் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டே நீங்கள் மைண்ட் மேப் போட்டிங்க அப்படின்னா மைண்ட் மேப் அப்படிங்கிறது பிரெயின் சார்ட்னு கூட சொல்லலாம். பிரெயின் சார்ட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது, நம்மளுக்கு ஃபைனல் ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட், அவ்வளோதான். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டே நீங்கள் மைண்ட் மேப் போட்டிங்க அப்படின்னா அதில் நீங்கள் படிக்கும் போது அந்த சப்ஹெட்டிங்ஸில் அடிஷனலாக ஏதாவது பாயிண்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. ஆட் பண்ணும்போது அந்த பாயிண்ட்ஸ்லாம் மிஸ் ஆகும். அப்போ இதை ஃபஸ்ட்டு சப்ஹெட்டிங்ஸ் எழுதிடணும். எழுதிட்டு அந்த சப்ஹெட்டிங்ஸ் படி என்ன பண்ணணும், ஃபுல்லாக ஒரு டாபிக் தான் படிச்சுட்டே வரணும். படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் மிஸ் ஆன பாயிண்ட்ஸ்லாம் அதிலே ஆட் பண்ணிடுவீங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக கன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு டாபிக் அப்படின்னா ஒரே ஒரு பேஜில் முடிகிற மாதிரி நம்ம ஷீட் எடுக்கணும். எடுத்தோம்னா அதான் நம்ம ஃபைனல் காப்பி. அதை வச்சு டெய்லி நம்ம ஒரு 1 hour 2 hours படிக்கிற ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாப்பிக்கை மறுபடியும் ஃபைனல் ரிவிஷன் கொண்டு வரும்போது அதே 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? ஓவரால் 90 டாபிக்ஸ், 90 to 2 ஓவரால் ஒரு டாப்பிக்கை நம்ம வந்து ஒரு 2 hours படிக்கிறோம் அப்படின்னா 180 hours. அதே லாஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ்க்கே மொத்தம் கம்மியான ஹவர்ஸ் தான் இருக்குது. அது 180 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நம்ம கஷ்டம். கரெக்டாக? அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா அதை மைண்ட் மேப்பாக அதில் பிரெயின் சார்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும்.
அந்த பிரெயின் சார்ட்டை நம்ம படித்த விஷயத்தை நம்ம ரிவைஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்? ரொம்ப கம்மியான டைம் தான் ஆகும். ஒரு 1 hour படிச்சுன்னா 10 minutes ரிவைஸ் பண்ணிடலாம். அதே 1 weekல மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னா 5 minutes ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதனால அந்த பிரெயின் சார்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதுவுமே நம்ம எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படின்னு கூட நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருப்போம். நம்ம டெலகிராம் குரூப்லையும் எந்த மாதிரி மைண்ட் மேப் போடணும், எந்த மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற டீடைல்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது வந்து நார்மலாக தியரி சப்ஜெக்ட்ஸ்க்கு. இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. இது மட்டும் தான் ஃபைனல் காப்பி, அவ்வளோதான். ரெண்டாவது ப்ராப்ளமெட்ரிக்கை பொறுத்தளவு ஸ்டார்டிங்கில் தியரிக்கு என்ன சொன்னேன்? ஸ்டார்டிங்கில் ஒரு சப்ஹெட்டிங்ஸாக எழுதுங்க அப்படின்னு சொன்னா, அதே மாதிரி ப்ராப்ளமெட்ரிக்கை பொறுத்தளவு ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எல்லாத்தையும் ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எழுதிருங்க. ஃபார்முலாஸ் எழுதிட்டீங்க அப்படின்னாலே என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ரெக்கவர் பண்ண மாதிரி இருக்கும். இதே நம்ம ஜோஸ் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னா கொண்டு போயிருக்கோம். ஒரு சப்ஜெக்ட் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா இருக்கும். அப்போ ஃபுல்லாகவே ஃபார்முலாஸ் எழுதிட்டோம் அப்படின்னா அப்போ எந்தெந்த மாதிரி டாபிக்லாம் நமக்கு இருக்குன்னு ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருமா? அப்போ ஒரு ஃபார்முலாஸ் எடுக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாஸ் எந்த டாபிக்ல வருது அப்படியே டாபிக்ஸை கவர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராப்ளமெட்ரிக் படிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த 2 விதமாக முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம பிஓக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த 2 ப்ராசஸ், இந்த 3 ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விதம் நமக்கு தெரியும். ஓகே, இப்போது நம்ம கல்லூரியில் படிக்கும்போது வந்து ரிட்டனுக்காக படிச்சிருப்போம். மார்க் பேஸ்டாக நம்ம வந்து படிச்சிருப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரி படிச்சிருப்போம். ஒரு 6 பேப்பர் தான் ஒரு செம்முக்கு, அந்த மாதிரி படிச்சிருப்போம். இப்போ நம்ம படித்த எல்லா பேப்பரையுமே ஒட்டுமொத்தமாக ஒரு 10 யூனிட்டாக நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னும்போது இப்போ இங்கே வந்து நம்ம எம்சிக்யூ டைப்பில் படிக்கிறோம். ரிட்டன் டு எம்சிக்யூ ஏதாவது மெத்தட்ஸ் மாற்றணுமா நம்ம காலேஜில் படித்ததுலேருந்து இங்கே படிக்கிறதுக்கு? கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே நமக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே கதையாவோ இல்லாட்டா ஒரு கான்செப்ட் பேஸ்டாவோ நம்ம மைண்டில் இருக்கணும். மைண்டில் இருக்கிறத விட அதில் ஸ்டாட்டிக் டேட்டான்னு ஒரு சில இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசைன் ஆஃப் ஆர்சிசிலாம் எடுத்தோம் சொன்னால் அதில் கோட் புக் வேல்யூலாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர்னா என்ன, காங்கிரீட்டோட பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் எவ்வளோ, ஸ்டீலோட பார்சியல் சேஃப்டி ஃபேக்டர் எவ்வளோ, அதுக்கடுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து காங்கிரீட்டுக்கு எவ்வளோ, ஸ்டீலுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி டேட்டா இருக்கும்ல. அந்த டேட்டாஸ் மாதிரி வர்றது ஃபார்முலாஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம காம்படி எக்ஸாமில் கேட்பாங்க. காம்படி எக்ஸாம் பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கணும். அந்த கொஸ்டின்ஸை 1 minute அவங்களால ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்ளமெட்டிக் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், தியரி கொஸ்டின்ஸாக இருக்கட்டும். அவங்க காம்படி எக்ஸாம் பொறுத்தளவு கான்செப்டாக நீங்கள் உள்வாங்கிக்கணும். கான்செப்டை உள்வாங்கிட்டு 1 minute அவங்களால ஆன்சர் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதனால் நம்ம ஃபுல்லாக டிசைன்லாம் படிக்கணுமா, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம நல்லா ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தா ஸ்டாட்டிக் வேல்யூ, டேபிள் காலம் கொடுத்துருப்பாங்க, ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் டைப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல. டெஸ்டர்ஸ், அதாவது பிரிக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்டர்ஸ்லாம் இருக்குது, சிமெண்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெஸ்டர்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரி டைப்ஸ் வர கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகே, இப்போ ஒரு 1 day ஸ்டடி பிளானில் இப்போ நம்ம ஒரு யூனிட் எடுக்கிறோம், SOM எடுக்கிறோன்னு வைங்களேன். ஒரு நாள் ஃபுல்லாக அதையே படிக்கிறது பெட்டரா, இல்லை SOM ஒரு மணி நேரம், இன்னொரு சப்ஜெக்ட் ஒரு மணி நேரம், அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது பெட்டரா? கண்டிப்பாக நல்ல கொஸ்டின். இது என்ன அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. ஒரு சப்ஜெக்டாக எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபுல்லாக முடிச்சாதான் எனக்கு ஃபுல்லாக வந்து படித்த ஃபீலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அது வந்து என்ன பொறுத்தளவு கரெக்டான தாட்டா அப்படின்னா ஒரு சிலருக்கு அது அடாப்ட் ஆகலாம், நிறைய பேருக்கு அது அடாப்ட் ஆகாமல் இருக்கலாம். நார்மலாக சயின்டிஃபிக்காக ப்ரூவான விஷயமே ஒரு ஹியூமனால் வந்து ஒரு 20 minutes மேலே ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. கரெக்டாக இப்போ 20 minutes மேலே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுங்கிறது ஒரு சப்ஜெக்டாக ஹோல் டே ஃபுல்லாக உட்காந்தோம் அப்படின்னா அது எவ்வளோ நமக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியும்? அப்போ டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட்டாக படித்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளமெட்டிக் படிக்கிறோம், அப்போ போர் அடிக்கும் போது என்ன பண்ணலாம், தியரி மாறலாம். அப்போ கதை மாதிரி நம்ம படிப்போம். கதை மாதிரி வரும்போது தூக்கம் வரும்போது ஆல்டர்னேட் ப்ராப்ளமெட்டிக் படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 2 சப்ஜெக்ட் நீங்கள் ஆல்டர்னேட் சப்ஜெக்ட் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் கரெக்டான வேலை கொண்டு போக முடியும். அதே ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா பாதி விஷயங்கள் மைண்டில் இருக்கும், பாதி விஷயங்கள் மைண்ட்லேயே இருக்காது. அந்த மைண்டை தாண்டி வந்து வேறு விஷயங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் ஆல்டர்னேட் சப்ஜெக்ட் எடுத்தால் ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே, இன்னொன்று வந்து நான் நிறைய ஏஐயில் இன்டர்வியூ எடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே டெக்னிக்கலுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறாங்க ஜிஎஸ் பேப்பரை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் ஜிஎஸ்னுடைய மார்க்கும் தான் நம்மளுக்கு கவுண்ட் ஆகுது அப்படின்னும்போது ஜிஎஸ் பேப்பர் அதுக்கப்புறமாக டெக்னிக்கல் பேப்பர் ஒரு நாளில் ஸ்டடி பிளானில் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து சார் நான் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கேன், ஜிஎஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம். ஆனால் ஏஐ எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஜிஎஸ்க்கு வந்து நம்ம தங்கமுத்து சார் ஐபிஎஸ் அகாடமி அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிஎஸ் வீடியோ தான் பார்த்துருக்கேன், அவங்களோட மேக்ஸ் வீடியோ தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அது சார் வந்து ஈஸியாகவே கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரபி அப்படின்ட்டு ஒரு 10 hours கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து நார்மலாக டிஎன்பிசி குரூப் 1 ஆஸ்பிரண்டாக இருக்கட்டும், குரூப் 2, குரூப் 4 அவங்க படிக்கிற அளவுக்கு நம்ம ஜிஎஸ் படிக்கணுமா அப்படின்னா நமக்கு தேவையில்லை. நமக்கு மெயின் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னா நம்ம டெக்னிக்கல் 200 கொஸ்டின் நம்ம கையில் இருக்குது. அது போக நமக்கு வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ். இதில் 25 கொஸ்டின்ஸ் அவங்க எங்கேருந்து கேட்காங்கன்னா நமக்கே தெரியாது. பேலன்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அது பேசிக்காக ஸ்டாட்டிக்காக நமக்கு இருக்கும்.
அதுக்கடுத்து 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ். அந்த 25 கொஸ்டின்ஸ் மேக்ஸ் வந்து நம்ம மேக்ஸ் பையர் தங்கமுத்து அந்த சேனல்ல வந்து சார் வந்து பேசிக்ல இருந்து டாப் லெவல் வரைக்கும் கொஸ்டின்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்க அந்த ஆர்டர்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்ற விஷயம் அதான். ரெண்டாவது ஜிஎஸ்க்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து சார் 10 ஹவர்ஸ் கிளாஸ் போட்டிருப்பாங்க. 10 ஹவர்ஸ் கிளாஸ், ஹிஸ்ட்ரினா 10 ஹவர்ஸ் தான். 10 ஹவர்ஸ்ல அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்து எவ்வளோ ஏஐ ஸ்டூடெண்ட்ஸ் கிளியர் ஆனவங்க இருக்காங்க. அதனால நீங்க அதை ப்ராப்பரா நீங்க படிச்சு, நான் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கண்டக்ட் பண்றோம்னா ஒரு 1 ஹவர், ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நீங்க படிக்கணும். அந்த வீடியோ படிச்சுட்டு அதுல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல இருந்து பிஓக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே நமக்கு ஏஐக்கு போதுமானது. ஜிஎஸ்க்கு ஒரு நாளைக்கு நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 போர்ஷனா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஒரு 50%, பேலன்ஸ் 50%ல மேக்ஸ் வந்து ஒரு சிலருக்கு வரல அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாளைக்கு ஒரு டாப்பிக்காவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ரெண்டாவது ஜிஎஸ் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் கிளாஸ் ஆட் போட்டுருக்காங்களா, ஒரு நாளைக்கு ஒரு 1 ஹவராவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிமா பிளான் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே 3மே ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு போகும். ஏன்னா 3மே நம்ம ஸ்கோரிங் இல்லையா. டெக்னிக்கல் எல்லாமே ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடுவோம், ஏன்னா 4 வருஷம் படிச்ச விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ஜிஎஸும் மேக்ஸும் வந்து நம்ம ஸ்கூலிங்கே விட்டு மேபி வந்து 12லேயே நம்ம விட்டுருப்போம். கரெக்டாக மேக்ஸ் எடுத்தனால 12லேயே விட்டுருப்போம். அதுக்கடுத்து நான் ப்ராப்ளம் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக வந்திருப்போம். ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கோ எல்சிஎம் ஹெச்எஃப்ஓ நமக்கு வந்து டச் இருக்காது. அப்போ அந்த மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அது கம்பல்சரி நீங்கள் வந்து டெய்லி ஒரு டாப்பிக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த ஒரு டாபிக் பெரிய டாபிக் இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு 6 டாபிக்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3மே நீங்கள் கவர் பண்ணீங்கன்னா கரெக்டான வேலை மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, நம்மளுடைய வெற்றி தோல்வி அப்படின்றது ரிவிஷனில் தான் அடங்கியிருக்கு அப்படின்ட்டு. ரிவிஷன் எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கள். ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப ஏஇ எக்ஸாமில் எல்லா காம்படி எக்ஸாம்ஸுமே நானுமே ஃபாலோ பண்ணுற பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா பிரெயின் சார்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கை உங்கள் ஓன் ஹேண்ட் ரிட்டனாக நீங்கள் மாற்றுறீங்க. அந்த ஹேண்ட் ரிட்டனை நீங்கள் எப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மைண்ட் மேப்பாவோ இல்லை பிரெயின் சார்ட்டாவோ நீங்கள் மாற்றுறீங்களோ அப்போ தான் அந்த டாபிக் ஃபுல்ஃபில் ஆனதாகவே அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஐக்கு வந்து ஒரு 90 டாபிக்ஸில் 90 டேஸில் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமா, நான் வீட்டில் இருந்தே படிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும். கரெக்டான வேலை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா முடியும். கரெக்டாக இப்போ 90 டேஸில் யாரால கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்க, அந்த டாப்பிக்கும் உங்கள் ஹேண்ட் ரிட்டனாக மாற்றிட்டீங்க. அந்த ஹேண்ட் ரிட்டனை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் ரிட்டனாக மாற்றுறீங்களோ இல்லையோ, அந்த ஹேண்ட் ரிட்டன் காப்பியை நீங்கள் ஃபைனலாக மைண்ட் மேப்பாவோ இல்லை பிரெயின் சார்ட்டாவோ நீங்கள் மாற்றினீங்கன்னா மட்டும்தான் ஃபைனலாக கிளியர் பண்ண முடியும். நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா ஃபைனல் டே போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 யூனிட் நம்ம சொல்லியிருக்கோமா, அந்த 10 யூனிட் எவ்வளோ கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த கொஸ்டின்ஸை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஃபைனலாக அந்த எல்லா யூனிட்டையும் நம்ம கம்பைல் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு 5 ஒன்கோயர் நோட்டு வருது. அந்த 5 ஒன்கோயர் நோட்டை நம்ம ஃபாலோ பண்ண முடியுமா ஃபைனல் ரிவிஷனில்? எனக்கு ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. அந்த 10 டேஸில் ஃபுல்லாக நான் உட்காந்து கோத்ரூ பண்ண முடியுமா? கண்டிப்பாக யாராலும் முடியாது. என்ன பண்ணாலும் நம்ம நிறைய பாயிண்ட்ஸை மிஸ் பண்ண ஆரம்பிப்போம். கரெக்டாக அதே ஒரு டாபிக் முடிக்கும், அந்த டாபிக் என்னது, நான் மைண்ட் மேப்பாக பிரெயின் சார்ட்டாக வந்து ட்ரா பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த மொத்தம் வந்து ஒரு 90 டேஸ் 90 நான் மேப் வச்சுட்டேன். 90 மேப் அமைச்சுன்னா மேக்ஸிமம் 90 ஷீட்ஸ் தான். ஒரு நாளைக்கு நான் ஒரு 10 நாள் ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். ஒரு நாளைக்கு நான் 10 ஷீட் கணக்கு வைக்கிறேன். 10 ஷீட் அப்படிங்கும்போது நான் ஈஸியாக என்ன பண்ணலாம், எனக்கு அதை வச்சு என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறத நான் மைண்டில் ரீகால் பண்ணி பார்க்கலாம். அப்போ எனக்கு ஒரு எக்ஸாம் போகும்போது ஒரு நல்ல ஒரு அப்ரோச்சா என்னால் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடண்டாக என்னால் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். கரெக்டாக அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, ஒரு டாபிக் முடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிரெயின் சார்ட் அப்படிங்கிற மைண்ட் மேப் அப்படிங்கிற கான்செப்டை கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அது நீங்கள் முடிச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த டாப்பிக்கை நீங்கள் தரவா இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை முடிக்காமல் நீங்கள் அடுத்த டாபிக் நீங்கள் போகிறீங்க, அது டைம் வேஸ்ட் அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், என்னடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாதீங்க. எல்லா காம்படி எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கிற ஸ்டூடெண்டாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக அந்த மைண்ட் மேப் அப்படிங்கிற ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இவ்வளோ நேரம் பேசினது ஒரு பார்ட், ப்ரிப்பரேஷன் அப்படின்றது ஒரு பார்ட். எக்ஸாம் ஹாலில் நம்ம எப்படி அந்த 3 மணி நேரத்தில் கையாள போகிறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய வெற்றி தோல்வி இருக்குது. ஸோ எக்ஸாம் ஹால் அந்த ப்ரெஷர், அந்த 200 கொஷின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணோம் அதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஒரு நல்ல கொஸ்டின். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் எக்ஸாம் எல்லாம் எனக்கு ப்ரெஷராக இருக்குது, ரொம்ப பேனிக் ஆகுறேன் அப்படின்னு கொஸ்டின். எதுக்காக நம்ம பேனிக் ஆகணும்? நம்ம சூஸ் பண்ண பார்த்து காம்படி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக காம்படி எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளோட காம்படிட்டர் வந்து சுற்றி இருக்க யாருமே கிடையாது. எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. நம்மளோட காம்படிட்டர் அந்த 200 கொஸ்டின்ஸ் தான், 200 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்மளோட காம்படிட்டர். கரெக்டாக அப்போது நம்ம சுற்றி இருக்க எதையுமே நம்ம யோசிக்க போகிறது கிடையாது. எல்லாரோட மென்டாலிட்டியும் ஃபஸ்ட்டு வந்து, சார் வேகன்சி எனக்கு கம்மியாக இருக்குது, வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு கிடைக்குமா, இது ஃபஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, டைம் கம்மியாக இருக்குது, என்னால் டைம்குள்ளே படிக்க முடியுமா, இது செகண்ட் கொஸ்டின். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின்ஸை மைண்டுக்கு ஏற்றிட்டே போனால் அந்த 3 ஹவர்ஸில் எக்ஸாம் ஹாலில் எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அதனால் எல்லாரும் சொல்கிற ஒரு பெஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் ஹால் ப்ரெஷர் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாதுப்பா. நீங்கள் மைண்டில் எல்லாம் என்ன சொல்லணும்னா, எனக்கு இதான் லாஸ்ட் அட்டெம்ப்ட், இந்த அட்டெம்ப்ட் விட்டாச்சுன்னா என்ன பண்ணுறது லைஃப்னு தெரியல, இல்லை ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி எல்லாருமே கொஸ்டின் ப்ரெஷர் பண்ணுவீங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தூர வச்சுட்டு 3 மணி நேரம் நீங்கள் எக்ஸாம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அது ஒரு 3 மாதமோ 4 மாதமோ 1 வருஷமோ படித்த விஷயத்தை 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த ஒரு வேகன்சியாக இருந்தாலும் அந்த ஒரு வேகன்சி எனக்கான வேகன்சி, அந்த ஒரு ஹோப்பில் நீங்கள் படிச்சுட்டு
அந்த ஒரு ஹோப்பில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையுமே திங்க் பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்ல. நீங்கள் வந்து இந்த வேகன்சி எனக்கானது, எனக்குன்னு இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். அந்த ஒரு ஹோப்பில் நீங்கள் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் பேனிக்கோ இல்லை எந்த ஒரு பதட்டமோ எந்த ஒரு பயமோ உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கான்ஃபிடண்டாக 3 மணி நேரத்தை ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸாம் எழுதிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த மாதிரிலாம் சோர்ஸஸ் எங்கேருந்து கலெக்ட் பண்ணணும், எப்படி ஸ்மார்ட்டாக வந்து ஃபைனல் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துருந்தோம். இதே தான் வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ சோர்ஸஸ் எவ்வளோ அவைலபிள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோஸ் ஐஎஸ் அகாடமி சேனலில் கூட ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது ஒரு டெஸ்ட்டை எப்படி அட்டன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎஸ்சிக்கு யாருமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்ததில்ல. அந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஷெடியூல் எப்படி ஃபாலோ பண்ணால் டீட்டெயில் இருக்கும். இதை பார்த்து எவ்வளோ ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்காங்க, சார் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ தான் ஒரு ஹோப் கிடச்சிருக்கு எந்த மாதிரி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டரில். அதே மாதிரி ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிற ஒன்று ஃபாலோ பண்ணணும். இந்த ஃபார்முலா ஷீட் வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணி அவ்வளோ இம்பார்ட்டண்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயம் இந்த ஃபார்முலா ஷீட் அப்படிங்கிறது. ஃபார்முலா ஷீட்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டில் டாப் டு பாட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ டெக்னிக்கல் எடுத்தோம்னா ஜியோ டெக்னிக்கல் டாப் டு பாட்டம் வந்து எல்லா ஃபார்முலாஸுமே ஃபார்முலா ஷீட். ஒரு நாளைக்கு 10 ஃபார்முலா, ஒரு 20 நாள் ஒரு யூனிட் முடிச்சிருவீங்க. அப்போ ஒரு யூனிட்ல ஃபார்முலானா எல்லா டாபிக்குமே எங்கெங்க இருக்குன்னு நமக்கு தெரியுமா. இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி நிறையா ஃப்ரீ சோர்சஸ் இருக்கு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சப்ஜெக்ட்ஸை எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிற ஃபுல் ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஃபைனலாக ஏஐ படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களுடைய மெசேஜ் சொல்லுங்கள். குறிப்பாக எந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் கேட்குறேன் அப்படின்னா, இப்போ போன வாரத்தில் கவுன்சிலிங் நடந்தது, கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்காம போயிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன மெசேஜாக சொல்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவு வேகன்சி நமக்கு ரொம்ப கம்மி அதிகம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த அளவுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை 3 hours ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்டரில் போயிட்டு நம்ம வெளியில் வந்திருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிக்கொருக்கா தங்கம் சார் கூட சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் வந்து ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே நீ உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க வந்து அடுத்த எல்லா எக்ஸாம்ஸுமே கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் தான் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அடுத்த ஹோப் அப்படிங்கிறது, நம்ம ஒரு எக்ஸாம் முடிக்கிறோம், அந்த எக்ஸாம் முடிச்சா ரொம்ப ரிலாக்ஸ்டாக உட்காந்துடக்கூடாது. அன்றைக்கி ஈவினிங் ஆக்சுவலாக நம்ம நார்மலாக படிக்கிற வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பார்டரில் போய் வர்றது பெரிய விஷயமாவே நமக்கு தெரியாது. பார்டரில் போய் வர்றது எல்லாமே ரொம்ப லாகான விஷயமா இருந்தால் கூட நீங்கள் அடுத்த ஹோப்போட நம்ம கிளியர் பண்ணிட்டோம், ஒரு 90% நம்ம கிராஸ் பண்ணி வந்துட்டோம், இன்னும் 10% தான். அப்போ இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீங்கள் எங்கே லாகாக இருப்பீங்க அப்படின்னா ரிவிஷனில். அவங்களுக்கும் கிளியர் பண்ணவங்களுக்கும் நீங்கள் கவுன்சிலிங் போயிட்டு வெளியில் வந்தவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தா 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். கரெக்டாக இந்த 1 or 2 கொஸ்டின்ஸ்லாம் வந்திருப்பீங்க. இந்த 1 or 2 கொஸ்டின்ஸ் நீங்கள் எதில் விட்டுருப்பீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்கில் விட்டுருப்பீங்க, இல்லாட்டா நீங்கள் ரிவிஷன் பண்ணதில் இல்லை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாத ஏரியாவில் விட்டுருப்பீங்க. இந்த மாதிரி கரெக்ஷன்ஸை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைன் பண்ணிட்டு அதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்த வேலை நீங்கள் கரெக்டான வேலை மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவ்வளோ நேரம் எப்படி படிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த 2026 டிஎன்பிஎஸ்சி ஏஐ எக்ஸாம் வந்து உங்களுக்கானதுப்பா. வாழ்த்துக்கள்.